இது என்ன மரம் பார்த்தீங்களாங்க? இலந்தப்பழம். இலந்தப்பழம் மரம் வந்து நிறைய இலந்தப்பழம் காய்ச்சிருக்கு. கொத்து கொத்தாக இலந்தப்பழம் இங்கே பாருங்கள், நிறைய பழம் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழம்லாம் விரும்பி சாப்பிட்ணும். இதெல்லாம் வந்து அவ்வளோ சத்து. இதெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது ₹1 வாங்கி பொட்டணம் போட்டு ஆத்தா பாட்டி எல்லாம் விற்கும், அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இது இது வந்து இந்த மரத்தில் வந்து பேய் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அம்மாக்கெல்லாம் வந்து இங்கே அந்த மரத்துக்கெல்லாம் போகாதீங்க, பேய் இருக்குது, மோகினி இருக்குது, அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி கண்டிப்பாக மோகினி, இந்த பழத்துக்கே மோகினி இருக்குன்னு தான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் வேறு வந்திருக்கேன், பிள்ளைய அழைச்சிட்டு வேறு, அவனை வேறு அழைச்சிட்டு போகணும். இதுக்குன்னே ஒரு பாட்டு வேறு இருக்குங்க, பழைய பாட்டு சூப்பராக இருக்கும், அதை பாடிடுவோம். இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம் செக்காச்ச வந்த பழம், இது தேனாட்டம் இனிக்கும் பழம், எல்லாரும் வாங்கும் பழம், இது ஏழைக்கன்னு உகந்த பழம். இது என்னது வயக்காட்டுக்கு போனால் நிறைய ஓசியிலே கிடைக்கும், பொறுக்கி பொறுக்கி திங்கலாம். ஆனால் யாருமே பொறுக்கிறது இல்லைங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோ பழம் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். போகிறேன், நீங்களும் சாப்பிடுங்க. இது நல்லா வந்து அவ்வளோ சத்து இருக்குது. பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். புளிப்பு உள்ள பொருளெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். நெல்லிக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளையில ₹1 சவுதால் கவரில் போட்டு விற்கும். பள்ளியோடு படிக்கும்போது அந்த இலந்த அடை வாங்கி சாப்பிடுவோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்றீங்களான்ற கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். வேணும்னா பார்சல் அனுப்புகிறேன். ஓகே, பாய், டாட்டா, லைக்.